ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் குலோப் ஜாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான குலோப் ஜாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குலோப் ஜாமுக்கு தேவையான சர்க்கரை பாகை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். இதை பாகுப்பதம் வார அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். 375 கிராம், அதாவது கிட்டத்தட்ட 3 கப் குலோப்ஜாம் மிக்ஸுக்கு இந்த 2 கப் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது இருக்கட்டும். நம்ம இப்போ குலோப்ஜாம் செய்கிறதுக்கு உருண்டைகளை ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 375 கிராம் குலோப்ஜாம் மிக்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3 கப் அளவு குலோப்ஜாம் மிக்ஸ் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சர்க்கரை பாகும் நல்ல பாகு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போது இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். இதில் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துடலாம். இப்போது இந்த மாவை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா வெடிப்பில்லாத உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே வெடிப்பில்லாத உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உருண்டைகளாக பிடிக்கும்போது கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இது கொஞ்சம் பெருசான உருண்டைகளாக ஆகும். பாருங்கள், இந்த சைஸுக்கு உங்களுக்கு 40லேருந்து 45 குலோப்ஜாம் உருண்டைகள் கிடைக்கும். இப்போது இந்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது உடனே பொரிஞ்சிட்டு மேலே வரும். எண்ணெயை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உருட்டி எடுத்து அந்த உருண்டைகளை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த குலோப்ஜாம் உருண்டைகளை போடும்போது மிதமான தீயில் வச்சுட்டே போடுங்க. அப்போது தான் இந்த குலோப்ஜாம் உருண்டைகள் எல்லா இடமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள், பொன்னிறமாக பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போது இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இந்த சர்க்கரை பாகில் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகில் நல்லாவே ஊறும்போது தான் இந்த குலோப்ஜாமோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 3 கப் குலோப்ஜாம் மிக்ஸுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை பாகு குலோப்ஜாமுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சுவையான எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.